டேய், சென்னையில் ஆடியோ லான்ச் வச்சாலே எவனும் வரமாட்டான். இதில் மலேசியாவில் எப்படிறான்னு நிறைய பேர் சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கெல்லாம் வாயை அடைக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம தளபதி மொத்த மலேசியாவுமே தெருக்கி விட்டுருக்காரு. மொத்த மலேசியாவுமே அவர் தானே சொல்ற மாதிரி வேற மாதிரி சம்பவம் இன்னைக்கு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நாளைக்கு தி பெஸ்ட் ஆடியோ லான்ச் அண்ட் ஆல்சோ த லாஸ்ட் ஆடியோ லான்ச்சோட நம்ம தளபதியோட லாஸ்ட் ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்குது. ஸோ அதுக்கான வேலைகள்லாம் பயங்கரமாக போயிட்டு இருக்குது. அட்லி, லோகேஷ் கனகராஜ், நெல்சன் இப்படி எல்லாருமே அங்கே தான் போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஒரு வேற வைப் இருக்குது. சரி, அந்த வைப்பை இப்போதைக்கு தள்ளி வச்சுக்கிடுவோம். இப்போ இன்னொரு வைப் வந்திருக்கு. அதே நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்தோட தேர்ட் சிங்கிள் வந்திருக்கு, செல்ல மகளேன்னு. அதுவும் தளபதியோட வாய்ஸில். தளபதியோட வாய்ஸ் யாருக்கா பிடிக்காம இருக்குமா? ஸோ வாங்க, அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஏதோ பகவத் கேசரி கேசரிய காய்ச்சி கத்திரியா கிண்ட போறது அவங்க பார்க்க போறது நம்ம தளபதி ஃபேன்ஸ். அப்படி சொல்றா சிங்கா. 3, 2, 1. ஓ அனிருத், கோடி நிலவுகள் வரும் அழகே, கோடி கவிதைகள் தரும் பொருளே, கோடி வரவெல்லாமே ஒரு பிள்ளையா சிரிப்பெல்லாமே என்னை வாழ சொல்லுவே. மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாத என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகனே, கண்ணே மணியே கண்ணிமாயே கைக்குள்ள மலர்ந்தவளே. இது நம்ம லியோ தாஸை பார்த்த மாதிரி இருக்குது. சிங்க தளபதி விஜய், விவேக். செமையான மியூசிக். ஒன்ன நீங்காது என்னோட கால்கள், சமலுக்கு கொண்டாட உண்டான தோள்கள், சிறுவிழியால் கதை கதையா நீ பேச வேணும், உலகத்துக்கே படைப்போ நீயும் நானும், கேட்காமலே உனக்கென தர உயிர் இருக்குது, கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே, எந்த நெஞ்சில் குடியிருக்கும் நானீனாத என் உயிரே, நீதானே எனக்கெல்லாமே என் செல்ல மகனே, கண்ணே மணியே கண்ணிமாயே என் கைக்குள்ள மலர்ந்தவளே. நானீராத என்ன நான் ஒன்று சொல்லிடுறேன். நிறைய பேர் சொன்னாங்க
நான் கூட சொன்னேன், என்னடா பகவத் கேசி தான் ஒரு படமா, அந்த படத்தை ஏன்னா ரீமேக் பண்றீங்க, படமே கதையே முடியும் இல்லையாடா. அதாவது ஹெச் வினோத் வேற, ஹெச் வினோத்தோட லாஸ்ட் 2 படம் வந்து சரியா போகல, துணிவு வரும் வலிமை வந்து சரியா போகலன்னு ஒரு பேச்சுலாம் இருக்குது. ஆனா நான் எழுதி வச்சுக்கோங்க, இந்த படம் செம ஷாட்டா பயங்கரமா ஹிட் ஆக போகுது. எனக்கு இது எல்லாமே இந்த விஜயோட சாரோட லுக்கு எல்லாமே எனக்கு வந்து மிஸ்ஸோட ரிமைன்ஸ் பண்ணுது. ஏன் சொல்றேன், நீங்க லுக்கெல்லாம் பாருங்களேன், லுக்கில் வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு கடைசியில் வந்து அட்லியோட ஃப்ரேம்ல தான் இப்படி விஜய் சாரை பார்த்தேன். எனக்கு வந்து ஹெச் வினோத் எடுத்தாரா அட்லி எடுத்தாங்க அந்த அளவுக்கு டவுட் இருக்கு. ஏன்னா இப்போ நிறைய ஸ்டில்ஸ் கேம்பெயின் நடந்துச்சு. அதில் நீ ஸ்டில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருந்து போலீஸ் கிட்டப்பு. அதாவது நம்ம போலீஸ் கிட்டப்போ வந்து நம்ம சொல்றோம் தெரியுதான் ஒரு பயங்கரமான படம் போலீஸ்ன்னு. அதுக்கப்புறமா என்ன ஒரு படம் இல்லைன்னு இந்த படம் தாங்க. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த சத்தமே இல்லாம வந்து வெடிக்க போகுது அப்படிதான் இருக்கு. இந்த புஷ்வானத்தை வந்து வைப்போம், அது வந்து கலர் அடிக்குன்னு, ஆனா அது வெடிச்சுடல அந்த மாதிரி இந்த படம். இதை வந்து நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க. எனக்கு படம் வந்து வேற மாதிரி இருக்க போகுது. ஏன்னா சாங் எடுத்துக்கோங்களேன், எடுத்தோன்னே தளபதியோட இன்ட்ரோ சாங் ஒன்று வந்துச்சு, தளபதி கச்சேரி. அது வந்து லாஸ்ட்ல வருதா இல்லை ஸ்டார்டிங் வருதா தெரியல. அது வந்து ஒரு ப்ரெசன்ட் போர்ஷன், இது வந்து ஒரு ஃபிளாஷ்பேக், ஒரு பேர் வரலாறும் ஃபிளாஷ்பேக். ஸோ ஃபிளாஷ்பேக் வந்து கிட்டத்தட்ட ஒரு லெவலுக்கு போகும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இருந்தால் எப்படியோ வந்துருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து பூஜை இருக்காங்க, நம்ம மமிதா பைஜோ. எனக்கு வந்து இந்த பொண்ணு, இந்த குட்டி பொண்ணு வந்து மமிதா பைஜோட ஒரு பாஸ்ட் தான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த ஒரு பாஸ்ட்டுக்கான ஒரு சாங் தான் இருக்கு, ஏதோ ஒரு நடக்குது. தளபதி வேற மாதிரி இருந்ததுல நம்ம நிறைய இந்த 2-3 லாஸ்ட்ல வந்து நிறைய வந்து இந்த தளபதியோட வந்து இந்த ஓல்டேஜ், அதாவது இந்த வெள்ள முடி ஷார்ட் அண்ட் பேப்பர் லுக்கு நிறைய வந்தாரு. ஆனா இந்த யங் லுக்கு வந்து இன்னுமே ஒரு பக்கத்துக்கு செமையாதாங்க இருக்காரு. இதை வச்சு இன்னொரு 10 படம் என்னத்த சொல்ல, இதை வச்சே இன்னும் 10 வருஷம் அழகா அடிக்கலாங்க என் தலைவன். சரி விடுங்க, ஏதோ ஒரு நல்ல காரியத்துக்கு அவர் நிப்பாட்டுறாரு, லாஸ்ட் படமாக இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். நமக்கு என்ன இந்த மாதிரி இனிமேல் ஆஃப்லைன்ல பார்ப்போமே, இவ்வளவு நாள் ஆன்லைன்ல பார்த்தோம், இனிமேல் நம்ம நேரில் தான் பார்க்க போறோம் நம்ம தளபதியை. அந்த குறை நமக்கு இல்லை. இருந்தாலும் ஒரு படத்துல அந்த ஸ்வாக் இல்லாமல் இருக்குது, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா இருக்குதானே அப்படின்ட்டு. கண்டிப்பா படம் வந்து பயங்கரமா இருக்கும், அதெல்லாம் எந்த குறையும் இல்லை. பாட்டு எல்லாத்தையும் பற்றி பாட்டு விட்ட பாருங்க, பாட்டு செமையாக இருந்துச்சு. தளபதியோட வோக்கல் வேற மாதிரி இருந்துச்சு. அது லாஸ்ட் வர அழுத மாதிரிலாம் இருந்துச்சு. ரொம்பவே என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி. அது விடுங்க, அதெல்லாம் சொன்னா நம்ம இங்க சொல்ல முடியாது. ரொம்பவே மனசு வந்து அப்படி நல்ல ஒரு இலகுற மாதிரி ஒரு மெல்ட்டிங்கான சாங்கு. அதில் தளபதியோட ஸ்க்ரீன் பர்சன்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், வேற மாதிரி இருந்துச்சு பாட்டு. அது வந்து அணியத்துன்னு சொல்லவே வேண்டாம். படத்துல மட்டும் இந்த ஒரு மியூசிக் மட்டும் ஒரு முக்கியமான நடக்குது அளவு வச்சாங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இந்த கடைசியில் இந்த கத்தி படத்துல யார் பெற்றமான மாதிரி வச்சுருக்காங்களா, அதான் கவலையா இருக்கு. நாளைக்கு ஆடியில் இருந்துச்சு, அதை முதல் பார்ப்போம். நாளைக்கு என்ன தளபதி பேச போறான்னு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட்டி ஸ்டேரி கேட்போம், அது எப்படி இருக்க போன்னு தெரியல. சரி ஓகேங்க, இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். until then bye. உங்க வாயை தூக்கி என் காதுல வைங்களேன், காதுல வைங்க.